ஒரு சில சலசலப்புகள் இருந்தால் அது ஒரு இயல்பானது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து 2-3 இடங்களில் இப்படி நடப்பதும், சில தலைவர்கள் பேசிட்டு அப்புறம் மறுக்கிறதும் விளக்கம் சொல்லுவதும் இது நடக்குது. எனக்கு என்ன படுதுன்னா, இந்த மாதிரியான சலசலப்புகள் தள்ளுமுள்ளுகள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நடந்துச்சு அதிமுகவில். அப்போ அது எல்லாரும் புகழ்ந்து இரும்பு பெண்மணி, நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடோட கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சி அதிமுக தாயா அப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்போ அது குலைஞ்சு போயிருக்கா இல்லையாங்கிற கேள்வி வந்துடுதில்ல. ஒரு புறம் இப்படி ஒரு பார்வை, ஐயா ஒரு ஜனநாயக கட்சியில் இதெல்லாம் இருக்குமையா, ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லையே, அதையே பெருமையால் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது பெருமை என்றால் இது என்ன என்கிற கேள்வி வருது. என்னை பொறுத்த வரையில் எடப்பாடியாருக்கு சில சிக்கல்கள் என்பது உருவாயிருக்கு. வரிசையாக தோல்விகள் எப்போவும் இங்கே அதிமுக போன்ற கட்சிகளில் தலைமை தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தா, அல்லது ஒரு சில தோல்விகள் ஆனால் டக்கென்று அது அடுத்த கட்டத்தில் வெற்றியாக மாறுச்சுன்னா அந்த தலைமை சொல்படி எல்லாரும் அடங்கியிருப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் தலைமை தொடர்ந்து தோல்வியை கொடுத்து கொண்டிருந்தால், அதற்கான விளக்கங்களை மட்டும் தந்து கொண்டிருந்தால், அந்த கீழே மட்டும் இல்லை, இடைநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். இது நடந்திருக்குது சில கட்சிகளில் முன்பெல்லாம் கூட. ஆக எனக்கு படுவது, எடப்பாடியாருடைய அந்த பிடி என்பது, அந்த தலைமைக்கான இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கோப்பு என்பது கொஞ்சம் தளர்ந்திருக்கு என்று தான் எனக்கு என்னமோ படுகிறது. அது இப்படித்தான் வரும். ரெண்டாவது மிக முக்கியம் அவரை பொறுத்தவரையில் இதை ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னமோ குறுக்கீடா வந்தீங்களா? இல்லையில. ஆகவே ரெண்டாவது பிரச்சனை அவருக்கு என்னன்னா, இப்போ வருகிற தேர்தல் பாருங்க, அந்த கட்சியிலே ஒருத்தர் ஒரு வாக்கியம் சொன்னார், அதிமுகவுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா என்று இருக்கும் அப்படின்னார். ஏன் இப்படி சொன்னார்? காரணம் என்னன்னா, ஏற்கனவே பாஜக அவங்க பிரமாதமாக துள்ளி குதித்து பேசுகிறாங்க, நாங்கள் தாயா 2வது இடத்துல இருக்கோம், திமுக அணிக்கு எதிரணி நாங்கள் தான் என்று அவங்க ஓங்கி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ விஜய் கட்சி வந்திருக்கு. அப்போ எடப்பாடியாருக்கு என்ன சிக்கல் வருது என்றால், பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் இன்றைக்கும் திகழ்கிற கட்சி அதிமுக, மறுக்க முடியாது. ஆனால் கள நிலைமையில் அதை தக்க வைக்கணும். 2016 சட்டமன்ற தேர்தலில் அந்த 2வது இடத்தையாவது, அவருடைய இயல்பாக இலக்கு என்பது ஆட்சியை பிடிப்பது தான். அது ஒரு கட்சிக்கு இருப்பதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கலை யதார்த்தம் என்று எனக்கு படுவது அதிமுக நண்பர்கள் மறுக்கக்கூடும். எனக்கு படுறது அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ 2வது இடத்தை பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தாயா, அதை தக்க வைக்கணும் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய, இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று நான் பார்க்குறேன். இது மேலேருந்து கீழே வரைக்கும் பல வகையில் வெளிப்படுது. ஆக நான் சொன்னேன், சில தலைவர்களுடைய பேட்டி கீழே இத்தகைய சலசலப்புகள் தள்ளுமுள்ள, அதுக்கு அவங்க விளக்கமெல்லாம் நான் பூரா பார்த்தேன். யார் பேசுகிறது, எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவ்வளோதாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த காட்சிகள்லாம் பார்த்தா அந்த மாதிரி மட்டும் தெரியல. இப்போ பார்த்தேன் கடைசியாக ஒரு கல ஆய்வில் பத்திரிகைக்காரர்களும் ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படலை. முன்பெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க, அவங்க அதை பூராத்தையும் எடுத்து போட்டு விட்டாங்க, அனுமதிக்கப்படலை என்றெல்லாம் பார்க்குறேன். ஆகவே எடப்பாடியாருக்கு சிக்கல் இருக்குது, அரசியல் சிக்கல் இருக்குது. இது வெறும் ஒரு ஜனநாயகத்தில் இயக்கத்தில் நடக்கிற வெறும் மாறுபாடுகள், கருத்து வேறுபாடு. அங்கே என்ன கருத்து வேறுபாடு எங்கே வருது? நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன். அதிமுக மிக முக்கியமான பிரச்சனை இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவங்ககிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அல்லது எதை மக்கள் மத்தியில் அவங்க நிரூபிக்க வேண்டியிருக்கு என்பது என்னுடைய கருத்து. அதுவும் ஒரு திராவிட இயக்கம்தான். திராவிட இயக்க கோட்பாடுகளில் அதற்கு நாங்கள் உண்மையாக இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.